Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த மஞ்சள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் உள்ள இந்த குண்டு மஞ்சள் வச்சு வெத்தலை வளையல் பூ அண்டு குங்குமம்லாம் வச்சு எப்படி வந்து கிராண்டாக காமாட்சி அம்மன் விளக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரம் வந்து வர சனிக்கிழமை வருது இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது சாதாரணமாக பூஜை பண்ணுறதை விட இந்த வளையல் மாலை இந்த வளையல் அலங்காரம் வச்சு சாமிக்கு வளையல் படைச்சி நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது எந்தெந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இங்கே இந்த குண்டு மஞ்சள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 7 மஞ்சள் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அது வந்து குண்டு மஞ்சள் அப்படிங்கிறதுனால அது வந்து தரையில் ஃபஸ்ட்டு நிற்காது. ஸோ அதுக்காக கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்து அந்த மாதிரி இருக்கிற மஞ்சளாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மஞ்சளில் ஃபுல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து சந்தனமும் குங்குமமும் வைக்க போகிறோம். ஸோ மஞ்சளுக்கு மேலே வந்து சந்தனமும் குங்குமமும் இந்த மாதிரி 7 மஞ்சள்லேயும் நம்ம வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்றைக்கி மட்டும் இதோட சேர்த்து 4 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். குத்து விளக்கில் வந்து ஆடிப்பூர அலங்காரம் அண்ட் ஆடிப்பூர வளையல் மாலை, அப்புறம் வந்து வளையல் ஆடிப்பூரத்துக்காக வளையல் வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த 4 வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த மஞ்சள் வந்து நிற்கிற மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த விளக்கு சுற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். நார்மலாக குட்டி பொட்டு வைக்கிறத விட கொஞ்சம் பெருசாக வச்சிங்க அப்படின்னா அந்த மஞ்சளுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த குங்குமம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆடிப்பூரத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அம்மனோட அருள் வந்து முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோயிலுக்கும் போய் ஒரு டசனோ இல்லைன்னா 2 டசனோ வளையல் வாங்கி நீங்கள் வந்து கோவில் அம்மனுக்கு வந்து பூஜைக்கு வந்து படைச்சிட்டு ஸோ அதை வாங்கிட்டு வந்து 4 பேருக்கு வந்து நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு அன்றைக்கி ஆடிப்பூரம் அன்றைக்கி கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கும் வந்து அந்த மாதிரி மற்றவங்க வந்து கொடுக்குற அந்த வளையலை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் ஒரு தட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது மேலே வந்து இந்த காமாட்சி விளக்கை வச்சுட்டு அதை சுற்றி தான் நம்ம வந்து இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் விளக்க வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெத்தலை வச்சுக்கலாம். நம்ம பூஜைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வெத்தலை மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம இந்த ஒரு விளக்கை சுற்றி அலங்காரம் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. இங்கே வந்து நான் வெத்தலையை வந்து அதோடய காம்பு பகுதியை எடுத்துடுறேன். ஸோ எடுத்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இலை மாதிரி நல்லா நிற்கும். எடுத்துட்டு 7 வெத்தலை எடுத்து இந்த விளக்கை சுற்றி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்ச சந்தன குங்குமம் வச்சு அந்த மஞ்சளை வந்து நம்ம இது மேலே வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வளையலை எப்படி அரேஞ்ச் பண்ணி எப்படி வந்து அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள்.